ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீர்க்கங்காய் கூட்டு செய்ய பீர்க்கங்காய் தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கழுவி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சாதம் வேக வைக்கும்போது வேக வச்சு எடுத்தால் கூட போதுங்க. இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பீர்க்கங்காய் கூட்டு செய்ய என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதாவது இது துருவுனா அந்தளவு தாங்க வரும். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இதையெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் நம்ம பருப்பு காய் வெந்த உடனே அதில் போட்டு கூட்டை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு கூட்டுக்கு, அதாவது பீர்க்கங்காய் சேர்த்த பாசிப்பருப்பு சேர்த்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றியிருக்கேங்க, அதாவது நெய் ஊற்றியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. மோர் மிளகா தான் இதுக்கு காரத்துக்கு போடணுங்க. நெய்யில் தாளித்தா தாங்க இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயிலில் செஞ்சுக்கலாங்க. மிளகாயோட விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த மோர் மிளகாயை மட்டும் சேருங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பாருங்கள் நம்ம போட்ட மோர் மிளகாய் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலர் செவந்த உடனே நாம் அரைச்சி வச்ச விழுது, அப்புறம் வேக வச்ச காய் பருப்பு எல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொன்றா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டுங்க. பாருங்கள், பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய் பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூளெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், பீர்க்கங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் 2 ஸ்பூன், அதாவது தேங்காய், அரிசி மாவு, முந்திரி பருப்பு விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா உடனே கிளறி விடுங்க, இல்லாட்டி இப்படி நல்லா அடிப்பிடிச்சிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி விழுது சேர்த்ததுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. திக்னஸ்க்காக தாங்க நம்ம முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்க்குறோம். அதனால் அதை நீங்கள் பார்த்து ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ என்னோடய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நான் அரைச்சி விட்டுருக்கேன். ஏன்னா அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த தேங்காய், முந்திரி இதுதான் மெயின். அப்புறம் அரிசி மாவு. இது எவ்வளோ போடணும்னு கேட்டிங்கன்னா நான் செஞ்ச கூட்டுக்கான அளவு சொன்னேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. வெல்லம் வேணான்னா விட்டுருங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க, அதனால் நாங்கள் வெல்லம் போட்டு தான் செய்வோம். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதித்த உடனே ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு பாசிப்பருப்பு போட்டு செய்த கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு மைல்டான ரெசிபிங்க. ரொம்ப காரம் புளிப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. இதில் புளிப்புக்காக நம்ம எதுவும் சேர்க்கலைங்க. அந்த மோர் மிளகாயில் இருக்கிற புளிப்பு தாங்க. அப்புறம் அந்த வெல்லம் சேர்க்கிறதுனால லைட் புளிப்பு, லைட் இனிப்பு, கரெக்டான உப்பு, மைல்டு காரத்தோட ரெசிபி சூப்பராக இருக்குங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இது வைஷ்யா ஸ்பெஷலுங்க. அவங்க இதை பீரக்காய் பிண்டி கooram அப்படின்னு சொல்லுவாங்க. பீரக்காய்னா பீர்க்கங்காய்ங்க, பிண்டி kooramனா கூட்டுன்னு அர்த்தங்க. இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு மஞ்சள் தூளெல்லாம் தேவைப்படாதுங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்குதுன்னா போட்டுக்கோங்க, அதனால் தப்பில்லை.
அதே மாதிரி வெல்லமும் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. முந்திரி பருப்பு சப்போஸ் இல்லை அப்படின்னா தேங்காவும் அரிசி மாவு மட்டும் கூட இதுக்கு போதுங்க. ரொம்ப ரிச்சாக செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. ஆனால் தாளிப்புக்கு மட்டும் முடிஞ்சால் நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க. அப்புறம் இல்லாட்டி ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் சேர்த்துங்க. சம்மரில் நீர் சத்து இருக்கிற வெஜிடபிள் சாப்பிட்ணுன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். இந்த பீர்க்கங்காய் நீர் சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் இதை பீர்க்கங்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு, பாசிப்பருப்பும் உடம்புக்கு குளிர்ச்சிங்க. அதனால் பாசிப்பருப்பும் பீர்க்கங்காயும் சேர்த்து செஞ்ச கூட்டு உடம்புக்கு ரொம்ப சத்தானது, நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பீர்க்கங்காயை தோலோடு போட்டுறாதீங்க, தோலை எடுத்துகிட்டு தான் போடணும். அப்புறம் அந்த தோலை வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பீர்க்கங்காய் முழு பீர்க்கங்காய், அதாவது அந்த சதப்பத்தோடு இருக்கிறதையும் பீர்க்கங்காயோட தோலையும் நம்ம பீர்க்கங்காய் துவையலாக செஞ்சுக்கலாம். ஆனால் சதை இருந்தால் மட்டும்தான் இந்த பீர்க்கங்காய் கூட்டு செய்ய முடியுங்க. இதில் தோலோடு சேர்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது தோலோடு செய்ய மாட்டோம் நாங்கள். அதனால் நான் உங்ககிட்ட அப்படி சொல்கிறேங்க. உங்களுக்கு அப்படி செய்யலாங்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.